நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம். அரவிந்த், ப்ளீஸ் வெய் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜேர்னலிஸ்ட் அரவிந்த் ஜாயின் பண்றாரு. அரவிந்த் இங்க நேஷனல் ட்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்றவர். ஸோ அதனால இது ஹவு யூனிக்லி இட்ஸ் அ தமிழ்நாடு ஃபினாமினா. இல்லை நம்ம நிஜமாவே தமிழ்நாடுக்கு உட்பட்டதுன்னு நினச்சிக்கிறோமா? இது பரவலாக இருக்கு, ஆனால் இது நம்ம தமிழ்நாடுன்னு சுருக்கிட்டு இருக்கோமா? இந்த எலெக்ஷன்ல நீங்க ஸ்ட்ரைக்கிங்காக பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் சொல்லுங்க. ஹெல்ப் அஸ் வைடன் தி டிபேட். இல்லைங்க, ஒரு தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காக, தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான காரணிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக கையாளுகின்றன. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு யுத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மணி பவர்ங்கிறது, அதாவது பணத்தை வைத்து தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என அரசியல் கட்சிகள் வேலை செய்வது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நீங்க அது பரவலாக தென் இந்தியாவில் இருக்கிறது. நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கலாம், ஆந்திராவை எடுத்துக்கலாம், தெலுங்கானாவை எடுத்துக்கலாம், கேரளா பாரிங் கேரளாவை தவிர நீங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, டு அன் எக்ஸ்டென்ட் மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல இது ஏன் நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெல்தி ஸ்டேட்ஸ்ங்கிறதுனாலயா? வெல்தி ஸ்டேட்ஸ் அது ஒரு காரணமா இருக்கிறது. நீங்க ரெண்டாவது அதை தாண்டி கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க அப்படி பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு தேதிக்கே நீங்க எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இந்த 2 மாநிலங்களிலும் பிடிபட்ட, அதாவது தேர்தல் முதல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வெஸ்ட் பெங்கால், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு, இந்த 2லயும் பிடிபட்ட மொத்த மதிப்பு எத்தனை ரூபாய் தேர்தல் பறக்கும் படை பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 100 கோடி ரூபாய் கேஷும், வெஸ்ட் பெங்கால்ல கேஷ் ரொம்ப கம்மியா பிடிச்சிருப்பாங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல ட்ரக்ஸும் அதே போல ஆல்கஹாலும் அது அங்க கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல அது கம்மியா பிடிச்சிருப்பாங்க. சோ ஒவ்வொரு விதமா எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு யுக்தி இருக்கிறது. நீங்க வட இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா, மதத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் வெற்றியை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக ஒரு சில கட்சிகள் செயல்படுகிறார்கள். தென் இந்தியாவில் பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்காக செயல்படுகிறார்கள். நம்ம இங்க பணத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முயல்கிறார்களோ அதே போல வட இந்தியாவிலும் நடக்கிறது, வடகிழக்கிலும் நடக்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துல அடுத்த லேயரை கூட கொண்டு வரலாம். நம்ம இல்லைங்க, ஜாதியை தாண்டி மதம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும். எது தீங்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, எல்லாம் தீங்கு தான். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான காரணிகளை பயன்படுத்தி, நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்கள்ல ஜாதியை மட்டுமே வைத்துக்கொண்டு, பணம் கூட கிடையாது, ஜாதியை வைத்துக்கொண்டு தேர்தல் முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்வதற்கான யுக்தியை பயன்படுத்துவாங்க ஒரு சில லோக்கலைஸ்ட் ஏரியால. அதனால யுக்திகளை மாறுகிறது. பணம், ட்ரக்ஸ், ஆல்கஹால், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறுகிறது. நீங்க பீகார்ல போனீங்கன்னா ஆல்கஹால் ஒரு பெரிய இதா இருக்கும். பீகார்ல பணம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆல்கஹால் அங்க ஒரு பெரிய ட்ரை ஸ்டேட் கூட இல்ல. இந்த ட்ரை ஸ்டேட்ல இருக்கும்போது ஆல்கஹால் இஸ் எ லக்ஸரி. நான் சொல்றேன். காரணிகள் மாறுகிறதே தவிர ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றா போல் தங்களுடைய யுத்திகளை பயன்படுத்துறாங்க. அனைத்துமே தவறுதான். மணி பவரும் தவறுதான், மசில் பவரும் தவறுதான், அபியூஸ் ஆஃப் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டும் தவறுதான். ஒவ்வொன்றும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்காக. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ரூல்ஸ் ஆஃப் பிளே புக்கை மாத்தலாம். நீங்க ஈஸியா உங்களால அபியூஸ் ஆஃப் மணி பவர் உங்களால தடுக்க முடியும். அபியூஸ் ஆஃப் மசில் பவரை ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட்க்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பணப்பட்டுவாட உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. அப்ப நம்ம என்ன பெருசா பேசுவோம்னா, வாக்கு மையம் கைப்பற்றப்படுகிறது, அது ஒரு போகஸ் ஓட்டிங் அங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 20-25 வருடத்துக்கு முன்பாக கள்ள ஓட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கல்லோட்டு அபியூஸ் ஆஃப் மசில் பவரும், அந்த கல்லோட்டு வாக்கு மையத்தை கைப்பற்றினார்கள், கல்லோட்டு போட்டார்கள்ங்கிறத அதை ஒரு லெவலுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம். அதை முடிஞ்ச அளவுக்கு முறியடிச்சிருக்கோம். அடுத்து இப்ப மணி பவர், இந்த மணி பவரையும் முடிச்சுட்டு இதையும் முறியடிப்பதற்கான பலமான ஒரு யுத்திகளை கையாண்டு இந்திய தேர்தல் தடுக்க வேண்டும். அடுத்த கொஞ்சம் சமூகமும் ஓரளவுக்கு அவேர்னஸ் வர அது ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய பயணப்பட வேண்டியது இருக்கிறது. ஆனால் கொஞ்சமா முன்னேறிட்டு வரோம். ஆனா தமிழ்நாடு போன்ற அரசியல் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாநிலமும், ஒரு பரவலான முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூக நீதியும் சமூக விழிப்புணர்வும் கொண்ட ஒரு மாநிலத்துல இது போன்ற அபியூஸ் ஆஃப் மணி பவர் நடப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்கது. நம்ம கேண்டிடேட்ஸ் மட்டுமே நம்ம குத்தம் சொல்றோம், அரசியல் கட்சிகளை மட்டும் குத்தம் சொல்ல வேண்டாம். மக்களை பாருங்க, எத்தனை இடத்துல எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு மக்கள் போய் போராடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு பொது புத்தி என்னன்னா, இது நம்ம பணம் தான், வாங்கிப்போம், நம்மள்ட்ட இருந்து அடிச்ச பணம் தான், நமக்கு வர வேண்டிய பணம் தான். நம்ம கொடுப்பது எப்படி எவ்வளவு பெரிய குற்றமோ, வாங்குவதும் இந்திய அதாவது
இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல, ஊழல் தடுப்பு சட்டத்துல வாங்குவதும் ஒரு குற்றம் தான். அதனால வாங்குவதை நாமும் தடுக்க வேண்டும், கொடுப்பவர்களும் தடுக்க வேண்டும். எனவே கொஞ்சம் கொஞ்சமா காலம் எடுக்கிறது. முன்னாடி கள்ள ஓட்டுல இருந்து பட் ஆனா பாருங்களேன், நம்ம வந்து குடுக்கறவங்க அங்க அந்த சப்ளை தான் நம்ம வந்து பெரும்பாலும் தண்டிக்கிறாங்க. வாங்குறவங்க மேல ஒரு கிட்ஸ் கிளவ் தான் நம்ம சிஸ்டம் வச்சிட்டு இருக்கு. அதுலயும் கடுமை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்ததுன்னா வெளிப்படையா போராடுறதெல்லாம் இருக்காது இல்ல, குறைஞ்சபட்சம். நாம பாருங்களேன், நம்ம அது ஒரு ஷேமா நம்ம பார்க்கணும், ஒரு அவமானத்துக்குரிய ஒரு செயலா நம்ம பார்க்கணும். மக்கள் இப்ப அது எப்படின்னா அது உரிமையா பாக்குறாங்க. பூத் ஸ்லிப் போய் கேட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, ஓட்டுக்கான பணத்தை போய் கேட்டு வாங்குறாங்க. பூத் முகவர்களிடம் நம் மக்கள் பூத் ஸ்லிப், தேர்தலுக்கு முந்தைய தினம் பூத் ஸ்லிப் கேட்டு வாங்குவதை விட தேர்தலுக்கு தங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுங்கள் என கேட்டு வாங்குவதுதான் அதிகமா இருக்கிறது. வெட்கப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது. ஆனால் இன்னமும் there is a light, ஒரு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் போன்ற ஒரு மாநிலம் முன்னேறும், கண்டிப்பாக முன்னேறும். அதற்கான காலம் தேவைப்படுகிறது. அரசியல் கட்சிகள் மக்களுக்கு தேவையானவற்றை ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டால, ஒரு ப்ரோக்ரசிவ் அஜெண்டால செயல்படுத்தணுமே தவிர இது போன்ற பணத்தை வைத்துக் கொண்டு மட்டும். அதே மாதிரி நம்ம இன்னொன்னு யோசிப்பேன், பணத்தை மட்டும் கொடுத்துட்டு எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிட முடியுமா? பணம் கொடுத்து எத்தனையோ தேர்தல்ல பணம் கொடுத்து இவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்களே. இது இல்ல, அது ஈக்குவலைஸாகவும் பார்க்கணும். இவர் இவ்வளவு கொடுக்கிறார், அவர் இவ்வளவு கொடுக்கிறாருங்கிறது ஒரு ஈக்குவலைசிங் ஃபேக்டர் அவங்க கூட நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப ஒரு சில இடத்துல நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இரண்டு கட்சிகளும், இப்ப மூன்றாவது ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி எவ்வளவு பரவலா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இரண்டு கட்சிகளும் அந்த ரெண்டு வேட்பாளரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பாருப்பா நீ இவ்வளவு கூட நானே இவ்வளவு கொடுக்குறேன், நீ அதிகமா கொடுத்தா நான் அதிகமா கொடுக்க வேண்டியதா வரும், அதனால நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இந்த லெவலுக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்லி அவர்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்குது. சோ ஒரு எவால்வ் ஆயிட்டு வருது. கள்ள ஓட்டுல இருந்து எவால்வ் ஆகி இப்ப வந்திருக்கோம். இதுல இருந்து எவால்வ் ஆகி போகும் நமக்கு நம்பிக்கையோட நம்ம விருப்பமே. ஆனா பொதுமக்களாகிய நாமளும் கொஞ்சம் விழிப்புணர்வுன்னு இருக்கணும். நம்மளோட உரிமையை நாம் விற்க கூடாது. ஓட்டு என்பது நம்மளோட உரிமை, அதை நம்ம விற்க கூடாது. நமக்குள்ள நம்ம அந்த விழிப்புணர்வு வரணும். மாற்று கருத்துல நான் திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட், இது வந்து வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம், இது சட்டம் சொல்வது, அது வந்து நம்ம மறுக்கிறது இல்லை. பட் ஆனால் ஒரு ஏழைப்பாழைகளோட நிலைமையிலேருந்து பாருங்களேன், இனி அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டியவங்க அரசியல்வாதிகள். அவங்கள்ட்டேருந்து ஒரு பணம் வருது அப்படிங்கும்போது இஃப் இட் கேன் இம்ப்ரூவ் தேர் லைஃப்ஸ், அதுவும் அது பரவலாக கொடுக்கும்போது நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்வது வந்து சரியா இருக்குமா? நம்ம ரொம்ப எலிட்டிஸ்டா இது மேலே ஜட்ஜ்மெண்ட்ல உட்கார்றோமா நந்தகுமார் சார்? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டமா தான் இதை கரெக்ட் பண்ண முடியும். இதுல வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் கனெக்ஷன் பாக்குறேன். ஒன்னு வாக்காளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் ஆணையம், இந்த மூணுக்கும் வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கு. அப்போ இதுல வந்து இன்னைக்கு அந்த ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து ஆய்வுகள் பண்ணி அதை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸா கொடுத்து, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு கிரிமினல் கேசஸ் யார் யார் மேல இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்தோம். அசட் ஒவ்வொரு வேட்பாளர்களும் எவ்வளவு வச்சிருக்காங்கிறத டிக்ளேர் பண்ணணும்னு வந்தோம். அந்த மாதிரி அவங்க டிக்ளேர் பண்றதுல வந்து டிஸ்கிரிபன்சி இருந்தா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஈவன் ஆஃப்டர் வின்னிங் தி எலெக்ஷன் கூட தே ஆர் லயபிள் ஃபார் their own declaration and subject to disqualification அளவுக்குலாம் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. அதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபண்டிங் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, இதுல வந்து பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. நீங்க 2014-15 முன்னாடி வரைக்கும் 2017 இதே ஏடிஆர் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கலெக்ட் ஆன பணத்துல 69% ஒவ்வொரு கட்சியும் வசூல் பண்ண சதவீதம் பூரா from an unknown source. வெறும் 15% and another 16%, மொத்தமா ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 31% தான் from known source அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபண்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலக்டோரல் பாண்டுக்கு முன்னாடி. அதனால என்ன பண்றாங்க, ஒரு எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த எலக்டோரல் பாண்டுல வந்தனால தான், அந்த எலக்டோரல் பாண்டு இருந்தனால ஒரு கோர்ட் தலையிட்டு அதை வந்து நம்பரை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து நீங்க ஃபண்டிங் யார் எந்தெந்த பார்ட்டிக்கு எந்தெந்த தேதியில கொடுத்தீங்க, எந்தெந்த நிறுவனங்கள் எப்பப்ப எந்தெந்த பார்ட்டிக்கு கொடுத்தீங்க, அது ரைடுக்கு முன்னாடி எவ்வளோ, ரைடுக்கு பின்னாடி எவ்வளோன்னு இந்த அளவுக்கு டைசெக்ட் பண்ணி ஒரு பப்ளிக் கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு வந்து இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் அந்த எலக்டோரல் பாண்டு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம எவால்வ் ஆகிட்டு இருக்கோமா? எஸ், வி ஆர் எவால்விங். பட் ஆர் வி எவால்விங் அட் அ ரைட் பேஸ்? அந்த வேகம் பத்துமா? நம்மள மாதிரி பெரிய ஜனநாயகம், நம்ம உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகமா இருக்கிறதுக்கு என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, வேகம் வந்து இன்னும் அதிகமா எடுக்கணும். அதோட வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது
வேட்பாளர்கள்ட்டையும் உண்டு, கட்சிகிட்டையும் உண்டு, வாக்காளர்கள்ட்டையும் உண்டு. இப்ப கூட ரமேஷ் பாபு அவர்கள் சொன்னாரு, திருநெல்வேலியில மக்கள் போராட்டம். நீங்க கோயம்புத்தூர் எடுங்க, கோயம்புத்தூருக்கு பக்கத்துல காட்டூருங்கிற ஒரு பகுதி, பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கும் நடுவுல, அங்க வந்து அவங்களும் போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னா, பக்கத்து ஏரியால பூரா காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க சார், எங்க ஏரியாவுக்கு காசு கொடுக்கல, அதனால நாங்க வந்து போராடுறோம். இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு மகளிர் உரிமை தொகைங்கிற மாதிரி இது வாக்காளர் உரிமை தொகையா மாறி போயிடுச்சா? இப்ப நான் ஓட்டு போடணும்னா எனக்கு காசு கொடுத்தா நான் ஓட்டு போடுங்கிற அளவுக்கு நீங்க வரும்போது, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய கட்பாட்டை வந்து அதிகம் பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த எலெக்ஷன் கிரைம்ஸுக்கும் அந்த கன்விக்ஷன் ரேட், பனிஷ்மெண்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுல பெரிய கேப் இருக்கு. இன்னைக்கு ரிப்போர்ட் பண்றோம் இந்த தொகையை, இதை லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போய் எவ்வளவு தண்டனை செய்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப குறைவா இருக்குங்கிறத பாக்குறோம். நாகர்கோவிலில் 24 மணி நேர ஸ்ட்ரோக் மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு கனி மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மையம்.